வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாள் கழித்து அட்டி சீரீஸ் போடலான்ற ஒரு நினப்பில் திருப்பி வந்திருக்கோம். அதுக்காக உங்களை இன்ஸ்டாகிராமில் நான் கொஸ்டின் கேட்க சொல்லியிருந்தேன். ஆஸ்க் மீ எனி திங் அட்டி பாய்ஸ் வில் ஆன்சர்னு. அதுக்கு நீங்கள் கொடுத்த கொஸ்டினுக்கு இன்றைக்கி நம்ம ஆன்சர் சொல்ல போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறப்ப நடுவில் வந்தால் எவனாச்சும் உருப்பிடுமா இந்த வீடியோ? ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு சும்மா தானே உட்கார சொன்னேன் இன்ட்ரோ கொடுக்குற வரைக்கும். சரி, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த கொஸ்டினுக்கு இப்போ நம்ம வரிசையாக ஆன்சர் பண்ண போகிறோம். திஸ் வில் பி Q&A செஷன், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத்தனை வீடியோ பார்த்துக்கும் உங்களுக்கு ஹீரோ யாருன்னு புரியலன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா இங்கே ஹீரோ யாருமே கிடையாது, எல்லாருமே காமெடி பீஸ் தான். அதுக்கடுத்து who motivates you to continuously putting the videos? என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. சந்தோஷப்பட்டேன். சரி, மோட்டிவேட்ஸ்னு வேறு இருந்துச்சா, கடைசியில் டெஸ்ட் வச்சு விட்டான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கடுத்து கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பேசி ஆகணும். அதாவது என்னன்னா, நம்ம அடுத்த வீடியோ எப்போ வரும்னு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணிங்க. அது ஒரு 10 கமெண்ட் வந்துச்சுன்னா, ஏன் இவர் இந்த வீடியோவில் இல்லை, எங்கள் அண்ணனை இறக்குங்க அப்படின்னு சொல்லி 4-5 பேர் போட்டிருக்கீங்க. இதில் மொத்தம் ஒரு 40 வந்திருக்குன்னா அதில் 20 அவர் தான், அவர் பேர் தான் கேட்டிருக்காங்க. அவரோட ஃபாலோவர்ஸ். அவருக்கு அவரை இந்த வீடியோவில் கூப்பிடணுமா? கூப்பிட்டுருவோம். வாங்க. அவர் வந்துட்டாரு. இதான் நான் எடுத்து வச்சிருந்தேன். டெல் மீ அபவுட் யுவர் ஃபர்ஸ்ட் லவ். தைரியமா சொல்றேன். இது 6வதுலேருந்து பாய் ஸ்கூலு, எல்லாருமே மேல் டீச்சரு. இவங்க விழுந்த மாதிரி அடியும் விழுது, அட்வைஸும் வரும். முடிச்சியா? ஐயோ பாவம். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். அடுத்த கொஸ்டின், சே மை நேம். புரியலையா? எனக்கும் இது ஒன்லி வெப் சீரிஸ் பார்க்குறவங்களுக்கு தான் புரியும். Now, say my name. Heisenberg. You're goddamn right. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இது அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். ஆல் கிளியரா? என்னடாச்சு? சார், அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அக்கா யூனிவர்சிட்டி. எவ்வளோ? அக்கா யூனிவர்சிட்டி. எவ்வளோ போட்டிருக்காங்க? 2. இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல, சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல, கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல, வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்லவள அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8. பிசிக்ஸ்ல பாஸ் ஆயிட்டேன், எனக்கு அதான் தெரியல. ஒண்ணுமே எழுதல அதுல. கேண்டிலிவர் தெரியாம லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்த பாஸ் ஆறேன் நான், ஒருத்தன் தான் அது. சரி, அதை விடுங்க. எதுல போச்சு? BCCC. ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலான்ற ஏதோ நினைவில் இருக்கீங்க? நான் ரீவேல்யூவேஷன் போறேன் சார். எவனோ சரியா திருத்த தெரியாத வாத்தியார் என் மகனோட வாக்கை சரிச்சு விட்டுருக்கான். என் திட்டத்துல தீய வச்சிருக்கான். நான் சதி நடந்திருக்கு. சரி நண்பர்களே, இப்போ அரியர் போட்ட நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இதுதான் அரியர்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையிலே தோத்துட்டோன்னு நினைக்காதீங்க. தோத்துட்டீங்க, அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது.
இருந்தாலும் வந்து அடுத்து எக்ஸாமுக்கு அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் சிங்கிள் பேப்பர் cannot decide your future. அது போக உங்கள் கிளாஸில் வந்து யார் நிறைய அரியர் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு டிராகன்னு பேர் வச்சு கமெண்டில் டேக் பண்ணி விடுங்க. நான் வந்து அந்த டிராகன்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். எங்கள் கிளாஸ்லேயும் ஒரு டிராகன் இருக்காப்புல. எல்லார் கிளாஸ்லேயும் இருப்பாங்க. அவங்கள டேக் பண்ணுறதா வந்து நம்ம கொஸ்டினோட வேலை. இப்போ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ப்ரோ உங்கள் டீம் கூட ட்ரூத் ஆர் டேர் விளாடுங்க. ஓகே, இது வந்து ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. எல்லாரும் மாற்றி விளாட முடியாதுன்றதுனால வந்து எல்லாத்துக்கும் ஒரு ட்ரூத் ஆர் டேர், ட்ரூத்து இல்லை டேர் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணணும். நாங்கள் 3 பேர் முடிவு பண்ணி கொடுப்போம். முதல்ல வந்து ஏன்னா நீ தான் ஃபேன் ஃபேவரேட். சொல்லுங்க சபரி, ட்ரூத் ஆர் டேர்? டேர் 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 பயங்கரமா கொடுக்கணும். நீங்க வெளியே போங்க, கொஞ்ச நேரம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு பேச. A few moments later. இப்போ வந்துட்டு டேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, நான் இப்போ வந்து ஒரு நம்பர் தருவேன். நீ என்ன பண்ணுற, அதுக்கு அட்டன் பண்ணி நான் வந்து நன்மாரன் கேட்ரிங்ல இருந்து பேசுகிறேன். என்ன ப்ரோ கல்யாணத்துக்கு அமௌண்ட்டு பே பண்ணிட்டு எங்கே கல்யாணம்னு சொல்ல மாட்டீங்க, எப்படி வந்து சமைச்சு தருது, என்ன சமையல் எதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு பேசணும். சரியா? நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டு தானே? பார்த்துக்க. அதான் கரெக்டு தான். இல்லைன்னா எவனுக்கோ போகுது. கால் பண்ணு. ஸ்பீக்கர் மற்ற நல்லா கம்முன்னு இருக்கணும். வாய்ப்பு நீ அதிகமாக பேசு. ஹலோ ஐயா பந்தக்கால் நாட்டுறதுக்கு சொல்லியிருந்தீங்க. ஆ, உங்களுக்கு கல்யாணம்னு சொல்லி பந்தக்கால் நட்டுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தீங்க நன்மாரன் கேட்ரிங்ஸ்லேருந்து. கேட்ரிங்ஸ் அண்டு வெட்டிங்ஸ் இன்விடேஷன்ஸ் அதுலேருந்து பேசுகிறோம். சரி, இப்போ உங்களுக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ஆ, கேட்ரிங் சர்வீஸு வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்குறாங்க. யாரு? நான் தான் நன்மாரன் கேட்ரிங்ஸ்லேருந்து பேசுகிறோம் தலை. சரி, நீ எந்த ஊர் தலா? நாங்கள் உங்கள் ஊர் தான் தலை. எங்க ஊரா? ஆமாம், டோலக்பூர்லேருந்து பேசுகிறோம் தலை. ஆமாம் தலை. நீ யாரு? கல்யாணம் நன்மாரன் கேட்ரிங்ஸ் ப்ரோ. நன்மாரன் கேட்டீங்க பேரே இருக்கு. எங்க ஊர்லயே கெத்தான கேட்டரிங்ஸ் ப்ரோ. இப்படிலாம் பேசாதீங்க ப்ரோ. அதான் ப்ரோ டோலக்பூர் கேட்டரிங்ஸ் ப்ரோ. இந்துமதி எந்த ஊர் சொல்றா நீ? அதான் ப்ரோ டோலக்பூர். உங்களுக்கும் இந்துமதிக்கும் கல்யாணம்னு சொன்னாங்க. 22 லட்டு ஃப்ரீ. இவ்வளோ பீப் எப்படி எடிட்டர் போட போறாருன்னு தெரியல. ஐயோ என்ன தம்பி என்னாச்சு? இருடா வந்து கவனிச்சுக்கிறேன். டேர் வந்து சிறப்பாக முடிந்தது. ஸோ அடுத்து வந்துட்டு மாறன் ட்ரூத் ஆர் டேர்? டேரே எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா போட்டுருங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க டேருக்கு சொல்றீங்கன்னா யோசிச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல. அப்போ எந்த அளவுக்கு நீங்க உண்மையை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு வந்து புரிஞ்சுக்கணும். வெளிப்போ. A few moments later. ஸோ இப்போ வந்துட்டு மாறனுக்கான டேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி தான் இதுக்கான ஐடியா கொடுத்தாரு. அதனால சபரியே சொல்லுவார் இதை. ஒன் டே ஃபுல்லாக அவனோட இன்ஸ்டா ஐடியை எங்ககிட்ட கொடுக்க போகிறான். நாங்கள் 3 பேர் பண்ணுறதுல தான் இருக்குது. இதுக்கு ட்ரூத்தே சொல்லிக்கலாமோ? ட்ரூத்தே சொல்லிருக்கலாம்னு தோணுது. உள்ள வாங்க பார்த்துக்கங்க. நன்மாரன் இதில் வந்து மங்களகரமாக ஒரு ஸ்டோரி போட போகிறோம். இதுதான் அந்த ஸ்டோரி. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? என்ன பண்ண போற? உனக்கு என்ன, ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு தான். இல்லை அது வேணாம் தெரியாம போட்ட.
செத்து போயிட்டியா மச்சான்? ஏன்டா அது நல்லா இருக்கு. என்னடா கொல்றீங்க? அது இது போட்டோ போட்டு ரிப்பன் போடுறான்டா. விட்டு போன வாசலிலே. ஓ டேர நான் இவனுக்கு கொடுத்தேனா இல்லை எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன்னா நான் எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்து எனக்கு வந்து ட்ரூத் ஆர் டேரு. நான் வந்து இத்தனை டேருக்கு அப்புறமும் நான் டேர் கொடுத்தேன்னா என்னை விட ஒரு முட்டாப்பா யாரும் இருக்க முடியாது. அதனால் நான் ட்ரூத்தே சொல்கிறேன். எனக்கு வந்து உண்மையை யாருனாலும் கேளுங்க. ட்ரூத் எப்பமா ட்ரூத் யோசிச்சிட்டேன். ம் என்ன வச்சு படிச்சிடல. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ம் இப்போ நீ ஒரு பொண்ணு ஆ சரியா? ஆ இப்போ பொண்ணா இருக்கிற இந்த ஹாஸ்டல்ல யாரை கல்யாணம் பண்ணுவ பொண்ணா இருந்தா? உன்னதா அவன் பொலியேட்டு அவனை போடணும்டா. அது எதுக்கு நிறுத்திக்கலாமா? எதுக்கு நிறுத்திக்கலாமா? ஏன்னா அவன் தானே ஆசைப்படுறான். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்த டேரை வந்து நம்ம சொடலைக்கு கொடுக்க போகிறோம். சொடலைக்கு கொடுக்க போகிறோம். ட்ரூத்தா டேருங்க? ட்ரூத் இவரும் ட்ரூத் முடிவு பண்ணிருக்காரு. வெளியே வடிலாம் முடியல இருக்கான். ட்ரூத் இவருக்கு என்ன ட்ரூத் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ட்ரூத் என்ன கொடுக்க போறேன்னா, நீ வந்துட்டு இத்தனை நாள் உன் கிளாஸ்ல இருந்திருக்க. சரி. அந்த கிளாஸ்லயே இருக்கிறதுலயே அழகான ஆளு. அவங்க பார்த்தாலே நீ நினைச்சிருப்ப, சரி நல்லா இருக்காங்க. பையனோ பொண்ணோ யாரை வேணா சொல்லலாம். பையன்ல இருக்கான ஒருத்தன். பையன் பொண்ணை விட பையன் அழகா இருக்கான். பையன் ஒரு பையனை பார்த்து அழகு விரிப்படும் அந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான் கிளாஸ்ல. விட்டு போன வாசலிலே. கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறீங்களா? ஓ கண்டுபிடிச்சிட்டாரு. கை தட்டுங்க. தவானி தூக்கி போட்டா அப்பவும் நீ தான்டா அழகன். அதுக்கும் 4 பேர் ஃபேனு. அடுத்த வீடியோல இருந்து எல்லாம் தலவாணி தூக்கி போடுங்க அப்படின்னு 4 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. தலவாணி வீரன் என்று அழைக்கப்படுவார் சபரி. இதோட இந்த ட்ரூத் ஆர் டேர் செஷனோட நம்மளோட இந்த Q&A செஷனை முடிச்சுக்கலாம். இன்னும் நிறைய பேர் வந்து நீங்க கேட்டிருக்கீங்க, ஆனா அவங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அதுக்கு வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். இப்போதைக்கு இந்த வீடியோ இத்துடன் முடிவடைகிறது. விட்டு போன வாசலிலே